போகலாம் வாரே. கல்வாரிக்கு போகலாம் வாரே. எம் காருண்ய இயேசுவின் காட்சியை பார்த்திட கல்வாரிக்கு போகலாம் வாரே. பரலோக தகப்பனே, இந்த புதிய நாளின் காலை வேலைக்காய் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் உடைய திருப்பாதத்தில் கடவுள் எங்களை கூட்டி சேர்த்து ஆண்டவரே உம்முடைய ஆலயத்தின் மகிமையால் எங்களை நிரப்புவதற்காய், உம்முடைய ஆலயத்தின் சம்பூர்ணத்தினால் எங்களை மகிழ பண்ணுவதற்காய் நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளின் தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்தருளும். வந்திருக்கிற ஒவ்வொருவர் மீதும் உம்முடைய கிருபை, உம்முடைய அருள், உம்முடைய இரக்கம் மறவில்லாமல் ஊற்றப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். நம் அனைவரும் இணைந்து ஆராதனை கீதங்களில் 120வது பாடல், என்னாலுமே துதிப்பாய் என் ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பாய் என்ற பாடல். என்னாலுமே துதிப்பாய் என் ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பாய். இந்நாள் வரையிலே உன்னதனார் செய்த எந்நாள் வரையிலே உன்னதனார் செய்த எண்ணில்லா நன்மைகள் யாவும் மறவாது என்னாலுமே துதிப்பாய். பாவங்கள் எத்தனையோ இணையாதிருந்தாரும் பாவங்கள் எத்தனையோ பாழான நோயை அகற்றி குணமாக்கி பாழான நோயை அகற்றி குணமாக்கி ஆறினில் வைத்த மாதாதயவை எண்ணி என்னாலுமே துதிப்பாய். ஏனாத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பாய். எத்தனையோ கிருபை உன் உயிர்க்கு செய்தாரே எத்தனையோ கிருபை. நித்தமுனை மூடி சூட்டினதுமன்றி நித்தமுனை மூடி சூட்டினதுமன்றி நித்தியமான ஜீவனை மீட்டதா என்னாலுமே துதிப்பாய். ஏனாத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பாய். நன்மையா உண்பாயே நீரைத்தாரே பூர்த்தியாய் நன்மையா உண்பாயே. உன் வயது கழுகை போல் பலம் கொண்டு உன் வயது கழுகை போல் பலம் கொண்டு போங்கும் இளமை போலாகவே செய்ததா என்னாலுமே துதிப்பாய். ஏனாத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பாய். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரை கொஞ்ச நேரம் நம்முடைய நாவினாலே துதிப்போம். ஆண்டவருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே, பரலோக தகப்பனே, பரமபிதாவே, ஆண்டவரே, எங்கள் வாழ்வில் ஒவ்வொரு நாளும் எங்களை கிருபியாய் வழி நடத்துகின்ற பரிசுத்தரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம். அப்பா
கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் இந்த அதிகாலை வேளையில் உம்மை தேடி வந்திருக்கிற ஒவ்வொருடைய பிள்ளைகள் மீதும் ஆண்டவரே கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய காருண்யம் ஊற்றப்படும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, மோசேக்கு சொன்னீரே, ஆண்டவரே யோசுவாவுக்கு சொன்னீரே, நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி, ஆமாண்டவரே, ஒவ்வொரு நாளும் வருகிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் உடைய கண்களிலே கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைக்கும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்திலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிரம்பி வழியும்படியாக உடைய கரத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். குடும்ப வாழ்விலே, அவங்க செய்கிற பணியில், பிள்ளைகள் வாழ்விலே, உடைய பயணங்களில் நாளும் உடைய கிருபை அவர்கள் மேல் ஊற்றப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, ஒவ்வொரு நாளும் நாம் பொதுவான ஜெப குறிப்புகளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் நம்முடைய சென்னை பேராயத்திற்காக நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். நம்முடைய பேராயர் பேரருட்பணி பால் பிரான்சிஸ் பிஷப் ஐயா அவர்களுக்காக, பேராயரம்மா இந்திரா பால் அவர்களுக்காக, மற்றும் உபத்தலைவர் அருள்பணி ஜெயசீலன் ஞானாதிக்கம் அவர்களுக்காக, பேராயர் செயலர் அருள்பணி அகஸ்டின் பிரேம்ராஸ் அவர்களுக்காக, பொருளாளர் பேராசிரியர் முனைவர் சாமுவேல் கொர்னேலிஸ் அவர்களுக்காக, பிஷப் சாப்ளின் எபினேசர் மேனுவேல் எபினேசர் அவர்களுக்காக, பேராயத்தில் இருக்கின்ற முக்கிய குழுக்களுக்காக, இயக்குநர்களுக்காக, பேராயத்தில் இருக்கின்ற 253 ஆயர்கள், 18 பயிற்சி ஆயர்கள், 155 மிஷினரிமார்களுக்காக, 3.5 லட்சம் இறை மக்களுக்காக நாம் ஜெபிப்போம். நம்முடைய சென்னை பேராயமானது 4 வட்டாரங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. தெற்கு வட்டாரம், வட வட்டாரம், தென் சென்னை வட்டாரம் மற்றும் மத்திய வட்டாரம் ஆக 4 வட்டாரத்தினுடைய ஏரியா சேர்மன் அருள் திரு ஜான்சன் ஜெபகுமார், அருள்பணி ஜான் சாலமன், அருள்பணி பால் சுதாகர் மற்றும் ஸ்டீபன் சாமுவேல் வட்டார தலைவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். நம்முடைய சென்னை பேராயத்தில் 156 தொடக்க பள்ளிகள் இருக்கிறது. 28 உயர்நிலை பள்ளிகள் மற்றும் மேல்நிலை பள்ளிகள் இருக்கின்றன. 2 ஆங்கிலோ இந்தியன் பள்ளிகள், 2 ஸ்பெஷல் ஸ்கூல் சிறப்பு பள்ளிகள் இருக்கிறது. 15 மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் இருக்கிறது. 3 கல்லூரிகள் இருக்கின்றன மற்றும் ப்ரீ ஸ்கூல்ஸ் நடைபெறுகிறது. மற்றும் ஹாஸ்டல், அன்பகம், முதியோர் காப்பகம் நடைபெறுகிறது. 25 மாணவ விடுதிகள் இருக்கின்றன. 5 மருத்துவமனைகள் நம்முடைய பேராயத்தில் இருக்கின்றன. இதில் பணியாற்றுகிற மருத்துவர்கள், செவிலியர்கள், அலுவலர்களுக்காக நாம் ஜெபிப்போம். இந்த காரியங்களை மனதில் வைத்து நாம் அங்கம் வகிக்கின்ற சென்னை பேராயத்திற்காக நாம் யாராவது ஒருவர் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மருத்துவமனை, பேராயத்தின் வழியாக நடைபெறுகிற பள்ளிகளுக்காக துதிக்கிறோம்.
ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் கற்றுத்தந்து நடத்தும்படியாக கேட்டுக்கிறோம். ஆவியாளர் தொடர்ந்து நடத்துக. இயேசு ரட்சகர் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்முடைய சென்னை பேராயத்திற்காக பேராயத்தினுடைய பேராய அலுவலர்கள், பேராயர் ஐயா குடும்பம் மற்றும் பேராயத்தினுடைய நடைபெறுகிற பள்ளிகள் மற்றும் மருத்துவமனை ஊழியங்களை, மிஷினரி ஊழியங்களை, ஆயர் திருப்பணிகளை மற்றும் பேராயத்தில் இருக்கின்ற பல்வேறு வட்டாரங்களை, இறை மக்களை கர்த்தர் ஆசீர்வதித்து வழிநடத்த போது கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நம்முடைய திருச்சபை குடும்பங்களுக்காக நாம் ஜெபிப்போம். இந்த நாளிலும் பெயர் வாசிக்கிற குடும்பங்களை மனதில் வைத்து இந்த குடும்பத்தின் நன்மைகளுக்காய், ஆசீர்வாதங்களுக்காய், எதிர்காலத்திற்காய் ஜெபிப்போம். திரு லூக் ஜெயராஜன், ஜஸ்டின் தங்கராஜ், கலா இம்மானுவேல், கலைக்குமார், கருணாகரன் எம், இந்த குடும்பங்களுக்காக நாம் ஜெபிப்போம். லூக் ஜெயராஜன், ஜஸ்டின் தங்கராஜ், கலா இம்மானுவேல், கலைக்குமார், கருணாகரன் எம், இந்த குடும்பங்களின் ஆசீர்வாதத்துக்காக யாராவது ஒருவர் ஜெபிப்போம். அதோடு கூட இந்த வருகின்ற 22ஆம் தேதி நம்முடைய குருசேகரத்தில் லெந்து காலத்தில் நடைபெறுகின்ற கன்வென்ஷனை போல ஒரு சிறப்பு இயேசு ஆண்டவருடைய பாடுமரணம் உயிர்த்ததில் குறித்த ஒரு ஒலி நாடகத்தை நாம் திட்டமிட்டிருக்கிறோம். வர நாட்கள்லேருந்து தினம் நம்ம அதுக்காக ஜெபிக்க போகிறோம். அதிக ஜெபங்கள் தேவை, பல்வேறு தேவைகள் உண்டு, பண தேவைகள் உண்டு. மிகப்பெரிய அளவில் படப்பில் இருக்கிற அநேக மக்களை நாம் அந்த இடத்துல ஆண்டவரை அறிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு, ஆண்டவருடைய நாமத்தை, நற்செய்தியை அறிவிப்பதற்கு ஒரு வாய்ப்பு. அந்த நிகழ்வு சிறப்பாக நடைபெறுவதற்காக நாம் இணைந்து ஜெபிப்போம். திருச்சபை குடும்பங்களுக்காகவும் 22ஆம் தேதி நடைபெறப் போகின்ற அந்த ஒலி நாடகத்துக்காக ஜெபிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.
ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்முடைய திருச்சபை குடும்பங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த போவதற்காய் 22ஆம் தேதி நடைபெறவிருக்கின்ற அந்த ஈஸ்டர் கண்டக்டா அந்த ஒலி நாடகத்தை கடவுள் பொறுப்பெடுத்து வழிநடத்த போவதற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சத்துருக்கள் முன்னிலையில் தேவ மனிதர் வீரமுடன் முழங்கினார் தேவ மனிதர். சத்துருக்கள் முன்னிலையில் தேவ மனிதர் வீரமுடன் முழங்கின் தேவ மனிதர். அக்கினியால் பதிலளிக்கும் தேவனே தேவன் என்றார் தேவ மனிதர். அக்கினியால் பதிலளிக்கும் தேவனே தேவனின் தேவ மனிதர். கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். உட்காருவோம். யோவான் 2ஆம் அத்தியாயம் 17ஆம் வசனம். கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, இந்த கால தியானத்திற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வாழ்வில் வெளிப்பட்ட பக்தி வைராகியத்தை குறித்து நாம் சிந்திக்க போகிறோம். ஜீல் ஆஃப் த ஹவுஸ் ஆஃப் காட், ஆண்டவருடைய ஆலயம், ஆண்டவருடைய வீட்டை குறித்து இயேசு ஆண்டவருடைய உள்ளத்திலே பற்றி எறிந்த ஒரு பக்தி வைராகியம். இந்த பகுதி இயேசு கிறிஸ்துவனுடைய பண்பை, குணத்தை வேறு ஒரு சூழலில் நாம் பார்ப்பதற்கான அழைப்பை கொடுக்கிறது. பிதாவின் வீடு என்பது தந்தையின் வீடு. அந்த தந்தையின் வீட்டை குறித்த உரிமை மகனுக்கு உண்டு. எருசலேம் ஆலயத்தினுடைய வைராகியம் இதுவரை நாம் அறிந்திராத, இதுவரை பார்த்திராத இயேசு கிறிஸ்துவனுடைய பண்பை மிக அழகாக நமக்கு எடுத்து சொல்லுகின்ற ஒன்றாக இருக்கிறது. பக்தி என்று சொல்லுகிற பொழுது பல்வேறு சமய பக்திகள் நிறைந்த நாட்டிலே நாம் வாழுகின்றோம். அன்பானவர்களே, பக்தி என்று சொல்லுகிற பொழுது சில நேரம் சொல்லுவாங்க, பக்தி முத்தி போச்சு போல இருக்குது அவனுக்கு அப்படின்னு சொல்லி. அதீத பக்தியை விமர்சிக்கின்ற பொழுது பக்தி முத்திருச்சுன்னு சொல்லுவாங்க. இல்லை, சில நேரம் சமய தொடர்பான செய்திகளை நம்ம சொல்லும்போது நண்பர்கள் வட்டத்தில் வந்துட்டார்ப்பா பக்திமான் அப்படின்னு சொல்லி நம்ம எள்ளி நகையாடுவதும் உண்டு. பக்தி என்று சொல்லுகிற பொழுது அது ஒரு வடச்சொல். அதற்கு முழுமையான ஈடுபாடு அல்லது ஆராதனை அல்லது கடவுள் வணக்கம் என்கின்ற பொருளை தருகிறது. இறைவனிடம் பூரண நம்பிக்கையுடன் உண்மையான சந்தேகமற்ற விசுவாசம் கொள்வதற்கு தான் பக்தி என்று பெயர் கொடுக்கப்படுகிறது. கிறிஸ்தவ சமயம் பக்திக்கு இன்னும் ஆழமான அர்த்தத்தை கொடுக்கின்ற சமயமாக இருக்கிறது. அதாவது நாம் வாழுகிற வாழ்க்கை உலகத்தோடு முடிந்து விடுகிறது என்று பிற சமயங்கள் சொல்லுகிறது. ஆனால் கிறிஸ்தவ சமயம் மட்டுமே இந்த வாழ்க்கை இதோடு முடிவதல்ல, அதற்கு பிறகும் நமக்கு ஒரு நித்திய வாழ்க்கை உண்டு என்கின்ற விசுவாசத்தை, நித்திய ஜீவனுக்குரிய நம்பிக்கையை தருகின்ற ஒரு சமயம் கிறிஸ்தவ சமயமாக இருக்கிறது. கிறிஸ்துவ சமயத்தில் தான் நாம் செய்கிற பாவங்களுக்கு மன்னிப்பு உண்டு என்கிற அந்த அழைப்பை கொடுக்கிறது. கிறிஸ்தவ சமயம் மட்டுமே மனிதர்கள் பக்தி வாழ்க்கையில் பரிசுத்தமாய் வாழ முடியும் என்கிற நம்பிக்கையை கொடுக்கணும். இது எல்லாத்துக்கும் பேர் தான் நம்ம விசுவாசம், ஃபெய்த் அப்படின்னு சொல்லி அறிக்கையிடுகிறோம். கர்த்தருக்காய் வைராகியம் பாராட்டின திருமறை மாந்தர்கள் திருமறையில் நிறைய பேர் இருக்கிறாங்க. பழைய ஏற்பாடு தொடங்கி நம்ம பார்க்கும்பொழுது கர்த்தருக்காக வைராகியமாக நின்ற எலியா தீர்க்கதரிசியை குறித்து நம்ம பாடலில் பாடணும். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் பாகால் இறைவாக்கினர்களுக்கு முன்பாக கர்த்தரே தேவன் என்று சொல்லி எலியா தீர்க்கதரிசி பக்தி வைராகியம் பாராட்டினதை பார்க்கிறோம். என்னாகும் 25ஆம் அத்தியாயத்தில் பினகாஸ் என்கிற ஒரு வாலிபன், இஸ்ரவேல் மக்கள் மோவாபிய
மோவாபியர் மீதியானர் பெண்களோடு பாவம் செய்த பொழுது கர்த்தருக்காக வைராகியம் பாராட்டின, பரிசுத்தத்திற்காக வைராகியம் பாராட்டின ஒரு வாலிபனை குறித்து சொல்லுகிறது. அன்புக்குரியவர்களே, அப்படி திருமறையில் நிறைய வைராகியங்கள் இருக்கிறது. பவுல் அப்போஸ்தலன் அத்தனை பட்டணத்து செல்லுகின்ற பொழுது அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அத்தியாயம் 16ஆம் திருமொழியில் அங்கே அநேக விக்கிரக வணக்கங்களை பார்க்குறார், பல சிலைகளை பார்க்குறாரு, அநேக அந்த மத வழிபாட்டு தலங்களை பார்த்து இங்கே அறியப்படாத கடவுளுக்கென்று நீங்கள் வணங்குகின்ற அந்த கடவுளை, அந்த இயேசுவை நான் அறிவிக்கிறேன் என்று அவருக்குள்ளே இருந்த ஆவி பக்தி வைராகியம் கொண்டது என்று சொல்லி அப்போஸ்தலர் நடபடிகளை நாம் வாசிக்கிறோம். அன்பானவர்களே, கர்த்தருடைய ஆலயத்தை குறித்த பக்தி வைராகியம் நம் ஒவ்வொருவருக்குமே தேவை. பல இடங்களில் நான் பயணித்து செல்வது உண்டு. பர்டிகுலராக இப்போ படப்பையில் கூட 21ஆம் ஆண்டிலிருந்து 25ஆம் ஆண்டில் நான் பார்க்குறேன் சில ஆலயங்கள். நான் பிற சமயத்து வழிபாட்டு தலங்களை சொல்கிறேன். அவனை வரும்போது கட்ட ஆரம்பித்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்களா பிரம்மாண்டமான பெரிய ஆலயங்களாக எழும்பி நிற்கிறது. நான் சொல்கிறது மற்ற சமய ஆலயம். அவங்களுக்கு எப்படி அவ்வளோ ஒரு வைராக்கியம் வருதுன்னா, எங்கள் தெருவில் எங்களுக்கு ஒரு வழிபாட்டு தலம் வேணும், இது எங்களுக்கு ஆக அவங்களுக்கு அந்த வைராக்கியம். அது எவ்வளோ பெரிய பொருள் செலவாக இருந்தாலும் ஆலயங்களை கட்டுவதற்கு முனைப்பு காட்டுகிறார்கள். ஆனால் அந்த பரிதாபம் பல நேரங்களில் நம்முடைய திருச்சபை, நம்முடைய ஆலயம் கட்டுகின்ற பணிகளுக்கு நம்முடைய ஈடுபாடு எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். ஏன் இதை நான் சொல்ல விரும்புகிறேன்னா, எசேக்கியேல் தீர்க்கதரிசிகள் புத்தகம் 8ஆம் அத்தியாயம் 6லேருந்து 18 ஆண்டவர் தீர்க்கதரிசி எசேக்கியேலை அழைக்கிறாரு. அழைத்து கர்த்தருடைய ஆலயத்துக்கு அழைத்து வரார். அழைத்து ஒரு துவாரம், ஆலயத்தில் ஒரு துவாரத்தை போட சொல்கிறார். ஒரு துவாரத்தை போட்டுட்டு அந்த வாசல் வழியாக நின்று அவங்க செய்கிறத பாரு அப்படின்னு எசேக்கியேலுக்கு ஆண்டவர் சொல்கிறார். எசேக்கியேல் அந்த துவாரத்தின் வழியாக ஆலயத்தில் நடக்கிற காரியங்களை எல்லாம் எசேக்கியேல் பார்க்குறார். அங்கே இருக்கிற மூப்பர்களும் அங்கே இருக்கிற பெண்களும் புருஷர்கள் கூட்டத்தை பார்த்து அவர்கள் எந்த அளவுக்கு ஆலயத்தை தீட்டுப்படுத்துகிறார்கள் என்று ஆண்டவர் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் வழியாக கர்த்தருடைய ஆலயத்தை குறித்த பக்தி வைராக்கியத்தை அவருக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிற பகுதி இந்த பகுதி. நான் யோசித்து பார்த்தேன், ஒருவேளை நம்முடைய வழிபாடுகளில் கூட ஆண்டவர் வந்தாருன்னா நம்முடைய ஆலயத்தினுடைய வழிபாடுகளில் அவர் பார்க்குற காட்சிகள் என்னென்னவா இருக்கும் இல்லை? ஆலயத்திற்கு உள்ளே பக்தி வினயத்தோடு ஆராதிக்கிற மக்கள், ஆலயத்தில் வருகிற பொழுது பிறர் அணிந்திருக்கிற ஆடைகளை பார்க்கிற மக்கள் உண்டு. வழிபாடு தொடக்கம் முதல் முடிவு வரை திருமறை வாசிப்பதிலும் ஜெபிப்பதிலும் பிரசங்கத்தில் கேட்பதிலும் முழு மனதோடு இருக்கிற மக்கள் எத்தனை பேர்? இது எல்லாத்தையும் காட்டிலும் உலக போக்காக ஒருவேளை ஆலயத்துக்கு வேறு விதமான பார்வைகளை பார்க்கிற மக்கள், தவறான எண்ண ஓட்டங்களோடு பிறரோடு பழகுகிறவர்கள், தவறாக பிறர்களை விமர்சிக்கிறவர்கள், அல்லது ஆலயத்தினுடைய பக்திக்குரிய காரியங்களிலிருந்து விலகி ஏதோ சம்பிரதாயமாக சடங்காச்சாரமாக ஆலய வளாகத்துக்குள்ளே நம்ம நிற்கிறோம் அப்படின்னு இது எல்லாத்தையுமே ஆண்டவர் பார்த்தாருன்னா எப்படி இருக்கும் யோசித்து பார்க்கணும். எசேக்கியேல் 8 நீங்கள் வீட்டில் போய் மறுபடியும் வாசித்து பாருங்கள். கர்த்தருடைய ஆலயத்தை குறித்த பக்தி வைராகியத்தை கடவுள் தீர்க்கதரிசிகளுக்கு வெளிப்படுத்துகிறார். இன்னொன்று சொல்லுது, யாக்கோபு 3ஆம் அத்தியாயம் 14ஆம் வசனம், உங்களிலே கசப்பான வைராகியம் கூடாது. விரோதம், பகை, கசப்பு, பொறாமை, இந்த வைராகியத்தை கூட திருமறை கண்டிக்கின்ற ஒன்றாக இருக்கிறது. அன்பானவர்களே, கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தி உருவாக்கின திருச்சபையை மணவாட்டி அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பெயர் கொடுத்திருக்கிறார். இந்த மணவாட்டி தூய்மையானதாக இருக்க வேண்டும். பல நிலைகளில் சத்துரு இந்த மணவாட்டியை மாம்சத்தினாலும் பணத்தினாலும் பாவத்தினாலும் விழத்தள்ளி திருச்சபையை கரைப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, சங்கீதம் 69:9 நம்மளே பலருக்கு கடவுளை குறித்த பக்தி வைராக்கியம் தேவை என்பதை தாவீது மிக அழகாக சுட்டி காட்டுகிறதை பார்க்கிறோம். இயேசு ஆண்டவருடைய ஆலய நுழைவு, சாமி பைபிளில் சில சொற்ப இடங்களில் தான் கோயிலுக்கு போனார்னு சொல்லி பார்க்குறோம். எருசலேம் ஆலயம் சரி, இந்த ஜெப ஆலயம் சினகாக் என்று சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு இடமும் ஆலயத்தை குறித்து அவர் பார்த்த பார்வை, ஆலயத்தில் அவர் செய்த செயல் நம்ம சிந்தித்து பார்ப்போம். ஏழை கைமனனுடைய காணிக்கையை உத்து பார்த்தார்.
பலவீனமாய் நிமிர முடியாமல் இருந்த பெண்ணை ஆலயத்தில் போய் அந்த வியாதியை குணப்படுத்துகிறார். ஓய்வு நாளில் எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொல்லும் பொழுது அதை ஆண்டவர் செய்கிறார். ஆக இயேசு ஆண்டவர் ஆலயத்தை குறித்த பார்வை நமக்கு வித்தியாசமான ஒரு பார்வையாக இருக்கிறது. இங்கே யோவான் 2ஆம் அத்தியாயம் 17ஆம் வசனம், எருசலேம் ஆலயத்திற்கு வந்த பொழுது அந்த ஆலயம் பல்வேறு விதமான காரியங்களில் கரைப்படைந்திருந்த பொழுது அதை குறித்து ஆண்டவர் பக்தி வைராகியம் சொல்லுகின்றதை பார்க்கிறோம். பக்திக்கு பல அடையாளங்கள் உண்டு. ஒருவேளை இஸ்லாமியர்களுக்கு சின்ன வயசுலேருந்து குழந்தைங்களை மதராசா கல்வியை கற்றுக் கொடுக்குறாங்க. கம்யூனிஸ்ட் அவங்க சொல்லும் பொழுது அவங்க தாங்கள் சார்ந்திருக்கிற கட்சிக்காக சித்தாந்தத்துக்காக எதையும் செய்வதற்கு முற்படுகிறார்கள். இந்து சமய நண்பர்கள் இன்னும் பக்தியை வெளிப்படுத்துறதுக்கு தாங்களே அவர்கள் அழகு குத்தி கொள்வது, தீ மிதிப்பது என்று சொல்லி அந்த பக்தி வைராகியத்தை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கிறாங்க. தீவிரவாதிகள் என்று சொல்லுகிறவர்கள் தாங்கள் கொண்டிருக்கின்ற அந்த கொள்கைக்காக தாங்களையே இழப்பதற்கு, அதாவது அவங்க தற்கொலை செய்து கொள்வதற்கு கூட மூளை செலவை செய்யப்படுகிறார்கள். இயேசு ஆண்டவருடைய பக்தி இங்கே எதற்காக வெளிப்படுகிறது? ஆலயம் கரைப்படிந்திருந்த பொழுது கடவுள் சாட்டையை எடுத்து அந்த ஆலயத்தை தூய்மைப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு பெரிய அதிர்ச்சி செய்தி என்ன தெரியுமா? கர்த்தருடைய நியாய தீர்ப்பு எங்கே தொடங்குமா? ஆண்டவருடைய வீட்டில் இருந்து தான் தொடங்கும். நாம் ஆண்டவருடைய வருகைக்காக காத்திருக்கிறோம். ஆனால் திருமறை நமக்கு நினைவுபடுத்துகிற ஒன்று, கர்த்தருடைய நியாய தீர்ப்பு அவருடைய வீட்டிலிருந்து தொடங்கும் அப்படின்னு சொன்னால் ஆலயத்தினுடைய முக்கியத்துவத்தை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். அன்புக்குரியவர்களே, கடைசி காலத்தில் வாழுகின்ற நாம் கடவுளை குறித்த பக்தி வைராகியத்தில் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? அத்தனை பட்டணத்துக்கு சென்ற பவுல் அங்கே இருக்கின்ற விக்கிரக வணக்கங்களை குறித்து பக்தி வைராகியம் கொண்டதை நாம் பார்க்கிறோம். நமக்காக ஜீவனை கொடுத்து நம்மை மீட்ட ஆண்டவருக்கு நம்முடைய பக்தி அடையாளங்கள் என்னென்ன என்பதை சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். ஒவ்வொரு நாளும் கடவுளுக்காக நாம் ஏதாவது செய்ய நம்மை திருமறை அழைக்கிறது. இந்த லெந்து காலத்தில் நம்முடைய பக்தி என்பது இறைவனை தேடுவதில் மட்டும் நின்று போகக்கூடாது. மாறாக கடவுளுக்கு எதிரானவற்றை நம்மிலிருந்து அகற்றுவதும் கூட கடவுள் மேல் நாம் கொண்டிருக்கிற பக்தி என்பதை புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். எலியாவினுடைய வாழ்க்கையில் நாம் அதை தான் பார்க்கிறோம். கடவுளுக்கு எதிராக பாகால் இறைவாக்கினர்கள் அரசு செய்த செயல்களை அவர் கடவுள் மேல் கொண்டிருந்த அதீத பக்தி வைராகியத்தினாலே வெற்றி கொண்டதை நாம் பார்க்கிறோம். பவுல் சொல்லுகிறார், நான் வாழ்ந்தால் அது கிறிஸ்துவுக்காக, நான் இருந்தால் அதுவும் எனக்கு ஆதாயமே என்று சொல்லி இயேசு ஆண்டவருடைய வாழ்வில் ஆலயத்தை குறித்து வெளிப்பட்ட பக்தி வைராகியம் நமக்கு வேண்டும். திருச்சபைக்காக பாரப்படவும், திருச்சபை திருப்பணிகளை தாங்கவும், திருச்சபையில் இருக்கின்ற கடவுளுக்கு பிரியமில்லாத காரியங்களை அகற்றவும் நீங்களும் நானும் அழைக்கப்படுகிறோம். இன்றைய நாளின் பின்பற்றல் நம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவை போல பக்தி வாழ்வில் முன்னேற அழைக்கப்படுகிறோம். கடவுள் தாமே திருவார்த்தைகளை நமக்கு என்று ஆசீர்வதித்து கொடுப்பாராக. ஆமேன். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி திருப்பந்திக்காக நம்மை நாம் ஆயத்தப்படுத்துவோம். அன்பானவர்களே, இந்த தூய பந்தியிலே பங்கேற்பதற்கு நம்மிலே தகுதி இல்லை. பரிசுத்த ஆவியானவர் இந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் கிறிஸ்துவின் உடலாக இரத்தமாக திருநிலைப்படுத்துகிறார். நாம் நமது அபாத்திரத்தன்மையை உணர்வோம். ஆயக்காரனுடைய ஜெபத்தை 3 முறை சேர்ந்து சொல்லுவோம். கடவுளே, பாவியாக என் மேல் கிருபையாயிரும். கடவுளே, பாவியாக என் மேல் கிருபையாயிரும். கடவுளே, பாவியாக என் மேல் கிருபையாயிரும். இயேசு கிறிஸ்து தாம் காட்டி கொடுக்கப்பட்ட இந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீடரில் கொடுத்து வாங்கி புசியுங்கள். உங்களுக்காக கொடுக்கப்பட்ட சரீரம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவள்ளுவர் பற்றினார். அந்தபடி அவர் உணவு உண்ட பின்பு பாத்திரத்தை எடுத்து தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லோரும் இதில் பானம் பண்ணுங்கள். உங்களுக்காக நிகருக்காக பாவ மன்னிப்பு உண்டாகும்படி சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய ரத்தம், இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவள்ளுவர் பற்றினார். ஆமேன். கர்த்தாவே, வாருங்கள், கர்த்தருடைய பந்தி உங்களுக்காய் ஆயத்தமாக இருக்கிறது. கர்த்தர் நல்வர் என்பதை ருசித்து பாருங்கள். கடவுளுடையவைகள் கடவுளுடையவர்களுக்கே. திருவிருந்து விடுதலை தந்திடும் அருமருந்து, திருவிருந்து விடுதலை தந்திடும் அருமருந்து,
மந்திர மாயமில்ல மறித்தவர நினைச்சி, மந்திர மாயமில்ல மறித்தவர நினைச்சி, தந்திடும் விருந்தும் அல்ல சாத்திர் சடங்கும் அல்ல திருவிருந்து, விடுதலை தந்திடும் அருமருந்து திருவிருந்து, விடுதலை தந்திடும் அருமருந்து. அன்னைக்கு மேலறையில் ஆசனமேசு சாமி, அன்னைக்கு மேலறையில் ஆசனமேசு சாமி, அனைத்து நோய் போக்கிடவே அரைச்சி வச்ச நல் மருந்து திருவிருந்து, விடுதலை தந்திடும் அருமருந்து திருவிருந்து, விடுதலை தந்திடும் அருமருந்து. நித்திய வாழ்வு தரும் உத்தம காய கல்பம், பத்தியம் பகமருந்து பகுத்து தின்னும் சோறுதான் திருவிருந்து, விடுதலை தந்திடும் மருந்து திருவிருந்து, விடுதலை தந்திடும் அருமருந்து. சொந்த முயற்சியாலே வந்திடும் மீட்புமல்ல, சொந்த முயற்சியாலே தந்திரமாக தெய்வ அருள் லஞ்சமல்ல திருவிருந்து, விடுதலை தந்திடும் அருமருந்து திருவிருந்து, விடுதலை தந்திடும் அருமருந்து. அன்னைக்கு மேலறையில் ஆசனமேசு சாமி, அன்னைக்கு மேலறையில் ஆசனமேசு சாமி, அனைத்து நோய் போக்கிடவே அரைச்சி வச்ச நல் மருந்து திருவிருந்து, விடுதலை தந்திடும் அருமருந்து. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரியேகடவுளுடைய ஆசீர்வாதம் இந்த நாள் முழுவதும் நம்மோடும் நம்முடைய பணிகளோடும் குடும்ப வாழ்வோடும் நீடித்து நிலைத்திருப்பதாக.